கிரகங்களின் அரசன். சூரியன். சூரியன் என்பது ஒளி மட்டுமல்ல. அது தந்தையின் அடையாளம். ஆத்மாவின் சக்தி, அதிகாரம், புகழ், கீர்த்தி, நிர்வாக திறமை, தன்னம்பிக்கை, ஒரு மனிதனை தலைவராக மாற்றும் சக்தி சூரியனிடமே உள்ளது. அதனால்தான் அரசியல்வாதிகள், நிர்வாகிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவர்களின் ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருப்பார். அடுத்து நம் மனதின் அரசி சந்திரன். சந்திரன் என்பது மனம், உணர்வு, தாயின் அன்பு, கற்பனை, அமைதி. ஒரு மனிதன் கவிஞனாக மாறுவானா அல்லது மன அழுத்தத்தில் வாழ்வானா, அதை தீர்மானிப்பது சந்திரன்தான். அடுத்து வீரத்தின் அடையாளம் செவ்வாய். செவ்வாய் என்பது தைரியம், இரத்தத்தின் சூடு, போராடும் மனநிலை. போலீஸ், இராணுவம், பொறியாளர், அறுவை சிகிச்சை நிபுணர், இந்த துறைகளின் சக்தி செவ்வாயின் அருளால் வருகிறது. ஆனால் அது கோபத்தையும் ஆத்திரத்தையும் தரும். அடுத்து அறிவின் இளவரசன் புதன். புதன் என்பது கல்வி, பேச்சுத்திறன், வணிகம், புத்திசாலித்தனம். ஒரு மனிதன் நல்ல பேச்சாளராக, எழுத்தாளராக, வியாபாரியாக மாறுவது புதனின் அருள். அடுத்து ஞானத்தின் குரு. குரு. குரு என்பது ஞானம், பக்தி, ஒழுக்கம், மதிப்பு, மரியாதை. ஆசிரியர்கள், நீதிபதிகள், ஆன்மீக தலைவர்கள், அவர்களின் வாழ்க்கையை உயர்த்துவது குரு. அடுத்து சுகத்தின் தெய்வம் சுக்கிரன். சுக்கிரன் என்பது காதல், திருமணம், பணம், ஆடம்பரம், கலை, வாழ்க்கையில் சுகம், செல்வம், அழகு, இவை அனைத்தையும் தருவது சுக்கிரன். அடுத்து கர்மாவின் நீதிபதி சனி. சனி என்பது உழைப்பு, துன்பம், சோதனை. கர்மா. அவர் மெதுவாக தருவார், ஆனால் நிரந்தரமாக தருவார். சனி கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையின் உண்மை. அடுத்து மர்மத்தின் சக்தி ராகு. ராகு என்பது மாயை, வெளிநாடு, திடீர் உயர்வு, சினிமா, அரசியல், வெளிநாட்டு வெற்றி. இவை ராகுவின் சக்தி. இறுதியாக மோட்சத்தின் கிரகம் கேது. கேது என்பது ஞானம், ஆன்மீகம், தியானம், விடுதலை. இந்த உலகின் உண்மையை உணரச் செய்வது கேது. நண்பர்களே, நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இந்த கிரகங்களின் இயக்கத்தோடு தொடர்புடையது. கிரகங்களை புரிந்து கொண்டால் நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஜோதிடத்தின் ஆழமான உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.